தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி காலைல இங்கிலீஷ் வீடியோ ரொம்ப இலகுவான ஆங்கிலத்தில் நம்ம பேசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் 8:41 என்ன சொல்லியிருக்கோம், இன்றைக்கி நம்ம இன்னும் ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அதில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே லைவ் மார்க்கெட்டில் லைவ் கமெண்ட்ரி மாதிரி கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இது உங்கள் டார்கெட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அப்போ இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக் பார்த்தோம்னா ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரி லிமிடெட். ஏன் அதை எடுத்தேன் அப்படின்னா, ஒரு 500 ரேஞ்சில் அந்த ஸ்டாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன், ஹிண்டால்கோவை எடுத்தேன். நமக்கு தேவை எல்லா ஸ்டாக்குலையும் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஸ்டாக்கு ட்ரேட் பண்ணுறோம், நம்ம அதில் ப்ராஃபிட் எடுக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ நான் ஹிண்டால்கோங்கிற ஸ்டாக்கை எடுத்த உடனே சொன்னேன், இன்றைக்கி 511 கிட்ட வரும்போது பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. எங்கே சொல்லியிருக்கேன்னு பாருங்கள், எத்தனை மணிக்கு. அப்படியே இந்த நம்ம குரூப்பில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சொல்லியிருக்கேன். 9:15 பை ஹிண்டால்கோ 511 511 சிஎம்பி அப்படின்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், உடனே பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி சொன்ன உடனே 3 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ போச்சு பாருங்கள். ஹை 512.90 வரைக்கும் போச்சு. அதுக்கு அடுத்த டார்கெட் என்னன்னு சொன்னேன், 515.35 அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, 515 போச்சு. ஹை 516.15. நம்மளுடைய அடுத்த டார்கெட்டு 517.90. 517.90 இது வரைக்கும் போன ஹை 516.25 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு ஒரு டார்கெட் நம்ம கலெக்ட் பண்ணாலே ஒரு 1000 ஷேர் எடுத்துக்கிட்டு நமக்கு ப்ராஃபிட்டு ₹1000 ப்ராஃபிட் கிடச்சிரும். நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு 1.5 பாயிண்ட்டு 1500 ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஒரு ₹500 டேக்ஸுக்கு மற்றதுக்கெல்லாம் போகட்டும், நம்ம ஒரு ₹1000 கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தோம். அதே மாதிரி இன்றைக்கி அழகான முறையில் போச்சு. இதில் எப்படி இந்த டார்கெட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தரேன் உங்களுக்கு. இந்த இண்டிகேட்டர் MST I-Trend 2.0 இண்டிகேட்டர் எடுத்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய MST iCore 2.0 எடுத்தாலும் சரி, அந்தந்த லெவலில் நீங்கள் வாங்கிக்க வேண்டியதான். ஓகேவா? அந்தந்த லெவலில் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் வாங்கிக்க வேண்டியதான். ஏன்னா நம்மளுடைய ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்லி புல்லி ஸ்டாக் தான். ஒன்லி புல்லி ஸ்டாக். மார்க்கெட் கொஞ்சம் மேலே போய் கீழே வந்தாலும் திருப்பியும் மேலே தான் போகும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் என்ன பண்ணுறோம், இந்த ஒன்லி புல்லி ஸ்டாக் நல்ல வால்யூமோடு இருக்கக்கூடியது, இன்னும் சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலோட இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் க்ரீன் டோஜியாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ரீன் டோஜியாக இருக்கிறதுனால இந்த ஹையை பிரேக் பண்ண உடனேயே 512.90 பிரேக் பண்ண உடனேயே அந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது 511.35, அதாவது 511 அப்படின்னு சொன்னேன். அப்போ 511 கரெக்டாக வந்துச்சா அப்படின்னா 9:15 கரெக்டாக லோ திருப்பியும் வச்சா 509.80 ஃபஸ்ட்டு வச்ச லோ. நம்ம கால்ஸ் கொடுத்த பிறகு வச்ச லோ 510 என்னமோ தான் வந்துச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அது கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான மேட்ரு. நான் இன்றைக்கி என்ன வச்சுருக்கேன், ஐடே வச்சுருக்கேன். ஐடேனா பிவோட்டை பேஸ் பண்ணி நமக்கு இன்ட்ராடேயோட பிவோட்டை பேஸ் பண்ணி நமக்கு கால் ஜென்ரேட் ஆகும். இல்லைனா நீங்கள் ஸ்டாட்டிக்ஸாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் பை என்ட்ரி செல் என்ட்ரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டாட்டிக் வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு 514க்கு மேலே பை. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துலையே நமக்கு தெரிஞ்சுது புல்லி ஸ்டாக் தான் அப்படின்னு சொல்லி, அப்போ நேத்தியோட ஹையை உடைச்ச உடனே என்ன பண்ணிக்கலாம், பைக்கு போய்க்கலாம். இந்த புல்லிஷு பேரிஷ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் எடுக்கிறதுக்கு, மார்க்கெட் சப்போஸ் மேலே போயிருக்குன்னா கீழே வரும்போது இந்த புல்லிஷ் கிட்ட எடுத்துக்கிட்டு நீங்கள் மேலே போகலாம். இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல நல்ல வால்யூம் வச்சுருக்கு. 9:20க்கு நல்ல ஒரு வால்யூம் இருக்குது. அந்த வால்யூமோட அதிகமான பேரிஷ் வால்யூம் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும். இல்லைனா மார்க்கெட் இன்னும் மேலே தான் போகும். எது வரைக்கும் மேலே போகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம 21 மூவிங் ஆவரேஜ் இங்கே கொடுத்துருக்கோம். அது போக பி ட்ரெண்டும் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த பி ட்ரெண்டு பாருங்கள், பி ட்ரெண்டுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு ஹையில் தான் போகும் அப்படின்னு அர்த்தம். எங்கே இருக்குது 21 மூவிங் ஆவரேஜ்? இங்கே இருக்கார். பாருங்கள், சூப்பராக போயிருக்கா.
மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே தான் இருக்குது. சப்போஸ் இங்கே வந்தாலும் இந்த 20 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி மேலே தான் போகும், கீழே போகாது. இப்போ மார்க்கெட்டு இன்றைக்கி இண்டால்கோ பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணது புல்லி ஸ்டாக்கு. காலையிலே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, நம்மளுடைய ட்ரேடிங்கு ஓவர் ஆகிடுச்சு. எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.